வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. முருகன் அருள் உங்கள் வீட்டில் இருப்பதற்கான சில அறிகுறிகளை நாம் பார்ப்போம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகான். திருப்பரங்குன்றத்தில் இருக்கும் முருகன் சூரபத்மானை எதிர்த்து திருமணம் செய்த இடம். தேவி தெய்வானையுடன் திருமணம் செய்த தலம் திருச்செந்தூரிலே வேலாடும். திருச்செந்தூர் சூரபத்மானை வென்று அருள் செய்த இடம். கடலோர திருத்தலம். பழமுதிர்ச்சோலையிலே உதித்த பழம். ஞானத்திற்கு முக்கியமான இடம் பழமுதிர்ச்சோலை. பழனியிலே இருக்கும் கந்த பழம். பழனியில் முருகன் தாய் தந்தையை விட்டு வந்த இடம் தண்டாயுதபாணி வடிவில் இருப்பது. சுவாமி மலை. முருகன் சிவபெருமானுக்கு பிரம்ம வியாபாரத்தை எடுத்து கூறிய இடம். ஞானக்குருவாக நின்ற இடம். திருத்தணிகை முருகன் கோவிலுக்காக வணங்கப்படும் இடம். முருகன் உங்கள் வீட்டில் இருப்பதற்கான அறிகுறிகளை பற்றி நாம் பார்ப்போம். மயில்கள் கனவில் தோன்றுவது. கந்த சஷ்டி கவசம் எங்கு பாடப்பட்டாலும் ஆனந்தம் ஏற்படுவது. தூய்மையான வாசனை, அதாவது பட்டுப்பூ சந்தனம் தன்னிச்சையாக வீடு முழங்க பரவுவது. பூஜை இல்லாமல் கூட அந்த வாசனை அடிக்கடி ஏற்படுவது. கனவுகளில் முருகப்பெருமானை காண்பது. வள்ளி தெய்வானை முருகன் மூவரையும் கனவில் காண்பது. முருகன் மயில் மேல் வருவது போல் கனவு. வீட்டில் குழந்தைகள் சுறுசுறுப்பாக வளர்வது. தினமும் அல்லது வாரம் ஒரு முறையாவது முருகனின் பாடல்களை இயற்கையாக கேட்கப்படும் சூழ்நிலை. பழனி திருச்செந்தூர் போன்ற முருகன் ஸ்தலங்களுக்கு போவது, அந்த இடங்களை அதிகமாக பார்க்க ஆசைப்படுவது, இது போன்ற நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் முருகன் உங்களுடன் இருக்கிறார் என்பதை உணர்த்தும். முருகனை வழிபடும் முறைகள். திருப்புகழ் பாடல்களை வீட்டில் தினமும் வாசிக்கலாம். வெள்ளிக்கிழமை அல்லது கந்தசஷ்டி தினங்களில் சிறிய பூஜை செய்யலாம். முழு ஈர்ப்புடன் கந்தசஷ்டி கவசம் அல்லது சரவண பவ ஜபம் செய்யலாம். கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. இது போன்ற ஆன்மீக தகவல்களை கேட்க எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம். நன்றி.